இந்த கதை தவறான வழியில் ஒரு மனிதன் சென்றால் என்ன நடக்கும் என்பதுதான் இக்கதையின் நோக்கம். யாரா நீ? அச்சோ, யாரா அது? யாரு? ஐயோ, உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க. என்னடா இது என்ன கேஸ் மாட்ட படிக்குது? ஊர்ல ஒரு தப்பு கூட பண்ண மாட்டான். அவ்வளோ இடத்துல போயிடுச்சு போலீஸ் எல்லாம். எவ்வளோ தப்பு பண்ணுவான், கொலை இதை பண்ணுவான், பார்த்துப்பான். அப்படியா? என்டர்டைன்மெண்ட் கிடைச்சிடுச்சு. கொலைகாரனை கண்டுபிடித்து இழுத்து வரும் காட்சி. என்ன அவ்வளோ எகத்தா போச்சு போலீஸ் எல்லாம்? ஒருத்தர் கொலை பண்ணுற அளவுக்கு போலீஸ்லாம் இருக்காரு. கூட்டிட்டு போடா போடா. போலீஸ்லாம் அவ்வளோ எகத்தனா போச்சு. வச்சுக்கிறேன்டா உங்களை. சார், நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியாது. என்னோட கேங் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. 2 நாட்களுக்கு பிறகு குற்றவாளியை நீதிபதியிடம் அழைத்து செல்ல. இந்த வயசுல நீ தான் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. இவரால நான் யாருன்னு என் கேங் யாரு? நீ யாரு வேணாலும் இரு. போலீஸே ஒரு 2 நாள் தூக்கு தண்டனை. ஓகே மை லார்ட். 2 நாட்களுக்கு பிறகு அவரை தூக்கிலிட்ட பின் யமனிடம் உரையாடும் நிகழ்வு. பூலோகவாசியே, நீ என்ன தவறு செய்தாய்? இவனை நகரத்துக்கு அனுப்புங்கள். யமதர்மராஜா, என்னை இப்படி மன்னித்து விடுங்கள். உன்னை மன்னித்து விடுகிறேன். இது போன்ற தவறு செய்யாதே. இப்படியாக அவன் பூலோகத்திற்கு சென்ற பிறகு எல்லா மக்களுக்கும் உதவி செய்து எல்லோரிடமும் அன்பாக பழகி வாழ்க்கையில் ஜெயித்தான். இது போன்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. கதையில் மட்டுமே உருவான வாய்ப்பு இது. அதனால் நாம் எப்பொழுதும் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடிப்போம். வாழ்க்கையில் முன்னேறுவோம். நன்றி, வணக்கம்.